Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சோமு சார், இதுக்கு யார் காரணம்? இன்றைக்கி மக்கள் இவ்வளோ பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கும் பொழுது அது ஒரு மணிகண்டனும் சரி இவங்களும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சாங்க. நம்ம சில சந்தேகங்களை ஒரு முன்னாள் மின்துறை அதிகாரிகிட்டே கேட்டோம். ஆனால் அவருமே ஒரு முட்டு சந்தில் தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒன்று இதுக்கு பின்னாடி சதி இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதே நேரத்தில் கடந்த காலத்தில் சில விஷயங்களை சரி பண்ணி இருக்கணும், அதெல்லாம் சரி பண்ணலை அப்படிங்கிறாரு. மறுபடியும் இது யார் அப்படின்ற கேள்விக்கு விடை காண முடியலையே. இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கு பெஞ்சமின் பிராங்க்லின் தான் காரணம். அவர் தான் மின்சாரம் கண்டுபிடிச்சாரு. இப்போ மின்சாரங்கிறதே ஒன்று இல்லைன்னா மின்வெட்டு கிடையாது. ஆமாம், இந்த பிரச்சனை கிடையாது. அணிலுக்கு இப்போ நம்ம அணிலையும் துணைக்கு கூப்பிட வேண்டியது இல்லை. இது பவர் இதை கேரியர் அப்போ அவர் பண்ண கோளாறு இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஆமாம், அதான் விஷயம். இதில் என்னன்னா, இப்போ சார் சொன்ன விஷயம் கரெக்டு தான். என்னன்னா, அதாவது அதுவும் சரி. இப்போ மின்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு தெரிந்த அளவுக்கு, நம்ம ஆராய்ந்த அளவுக்கு, நம்ம அவர் மாதிரியான ஒரு பொறியியலாளர் அந்த இது கிடையாது. நான் படித்த சிவில் இன்ஜினியரிங், அதை பற்றி தெரியாது. என்னன்னா, தொடர்ந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை செய்தார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதை கடந்த காலத்தில் சரியாக செய்யலை அப்படிங்கிறது உண்மை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஊழல். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நடந்தது. ஒரு துறையை கெடுப்பதற்கு என்னன்னா, அக்கறையின்மை, நிர்வாக திறமையின்மையும் ஊழலும் இருந்தால் போதும். இப்போ 7 லட்சம் ரூபா டிரான்ஸ்ஃபார்மர் 13 லட்சத்துக்கு டெண்டர் விட்டுருக்காங்க, வாங்கினாங்க. அப்போ இதில் மற்ற விஷயங்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் முந்தைய ஆட்சி, இப்போ மது அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு முந்தைய ஆட்சின்னு விஜய் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கல. நான் அதுவும் இவர் வந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய நடவடிக்கை செஞ்சுருக்கலாம், அதை செய்யலை இன்ன வரைக்கும் சரியா. ஆனால் இந்த விஷயத்தில் முந்தைய அரசை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அங்கே மணிகண்டன் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நம்ம மின் உற்பத்தி நிலையங்களுக்கு கூடுதல் மின் உற்பத்தி செய்கிற அளவிற்கு அங்கே கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் இவங்க அதை முடுக்கி விடலை அப்படிங்கிறார். அதனால தான் சொன்னேன் என்னன்னா, முந்தைய ஆட்சியும் காரணம் அப்படின்னு. அவங்க மட்டுமேன்னு நான் சொல்லவில்லை. அந்த பராமரிப்பு பணிகளை சரியாக செய்வதும், இப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த மேட்டூரில் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேற மின் உற்பத்தி நிலையங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து அது செயல்படக்கூடிய அளவுக்கான விஷயத்தையும் அவங்க செய்திருக்கணும் முந்தைய ஆட்சி. ஒன்று அடுத்தது இது ரிலே ரேஸ் மாதிரி அடுத்தடுத்த ஆட்கள் இதுக்கெல்லாம் 6 மாதம் வெயிட் பண்ண முடியாதுல்ல. அப்படிங்கிறப்ப அதை இவங்க கையில் எடுத்து செய்திருக்கணும். இப்போ இதே முந்தைய திமுக அரசு சில விஷயங்களை பண்ணுச்சு. எப்படின்னா, இவங்கள்ட்ட அந்த டிஎன்இஆர்சிட்ட அனுமதி வாங்கி ஒரு 1500 மெகாவாட் வாங்கினாங்க. அது மாதிரி வடசென்னை உள்ளிட்ட இடங்கள்லாம் பராமரிப்பு பண்ணாங்க. இதெல்லாம் முழுமையாக பண்ணியிருக்கணுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இல்லை, இதை ஏன் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கொஞ்சம் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாரு? இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு இப்போ சூப்பர் எல்னினோலாம் சொல்கிறாங்க, அபரிதமான மின் தேவை ஏற்பட்டிருக்கு, வெப்பம் அதிகரிச்சு, எல்லார் வீட்லேயும் இரவு பகலாக கண்டிப்பாக ஏசி ஓட வேண்டிய சூழ்நிலை, ஒரு மின் தேவை அதிகரிச்சிருக்கு, அதனால அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரே. சதிங்கிறாரு. சிசிடிவியில் சில மனிதர்கள்லாம் தெரியுறாங்க, நாங்கள் அவங்களெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம், அவங்க ரிப்பீட்டடாக போய் ஃபியூஸ் கேரியரை போய் பிடுங்குறாங்க அப்படின்றாங்க. ஒரு மின்துறை அமைச்சர் இப்படிலாம் ஒரு பதிலை கொடுக்கும்போது அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே. இப்போ தாவேக்கா கட்சி தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் மாஃபியாங்கிற ஒரு விஷயத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தாவேக்கா ஆட்சி அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அமைச்சர் இந்த கட்சியை தாண்டி எல்லாருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அமைச்சர் இந்த மாதிரி பேசுறது இருக்குல்ல, இதுவும் இன்ஸ்டாகிராமில் பேசுகிற ஒரு கண்டென்ட் மாதிரி இருக்கு. ஆமாம், கேட்க நல்லா இருக்கு, ஒரு சுவாரஸ்யமாக இருக்குல்ல. நைட்டு மர்ம மனிதர்கள் ரிப்பீட்டடாக சிசிடிவியில் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு காணா போயிடுச்சுன்றாங்க. ஆமாம், அதே மாதிரி டக்குன்னு ஃபீஸை பிடிங்கிட்டு போயிடுறது. ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், சினிமா மாதிரியே இருக்கும். தலையில் முக்காடு போட்டு அப்படியே ஒரு ஃபீஸை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இல்லை, இது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன சந்தேகம் ஏற்படுதுன்னா, இவங்களை ஒரு சிறப்பாக செயல்பட விடாமல் யாரோ தடுக்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்களா, இல்லை சிறப்பாக செயல்பட முடியாமல் இவங்க இந்த மாதிரி காரணத்தெல்லாம் பட்டியலிடுறாங்களா? நமக்கு புரியல. இவருக்கு என்ன இல்லை, இப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏன் நம்ம புதுசாக வந்திருக்க விஜய் ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும்? சிஐஏ சதி, கேஜிபி சதி, இது மாதிரி ரஷ்யாவிலேருந்து வந்துட்டாங்க, அமெரிக்காவிலேருந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக போவோமே, நம்மளும் கொஞ்சம் முட்டு கொடுப்போமே. அவர் தனியாக தானே பேசிகிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் என்னென்னா ஒரு அமைச்சருக்கான அழகு அல்ல. அது நிச்சயமாக இதை ஒரு சதி அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அந்த அமைச்சருக்கான ஒரு தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அது எளிய மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு நடுரோட்டில் போராடுறாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி சூழலை நம்மளும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோங்கிறதுனால நமக்கு நல்லா தெரியுது.
இப்போ சில பேர் வீட்டில் இன்வெர்டர் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்வெர்டர்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி நேரம் தாங்கும்? இன்வெர்டரில் ஏசி ஓடுறது கஷ்டம், ஓடாது. அப்போ அதுவும் எத்தனை மணி நேரம் தான் தாங்கும்? ஒரு 8 மணி நேரம் வரல, 4 மணி நேரம் வரலன்னா அதுவும் போச்சு, ஃபேனும் போச்சு, லைட்டும் போச்சு. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இது வந்து ஒரு நகர பகுதிகளில் மட்டும் இல்லை, கிராமம் வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து பல்வேறு இடங்களில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். இதை ஒரு சீரியஸான பிரச்சனையாக அவர் உணர்ந்ததாக தெரியல. அவர் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, பிளாக் காமெடியாக இருக்குது. சரி, ஓகே, நிச்சயமாக நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். சோமு சார், இப்போது கொண்டல்ராஜ் சார் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம ஒரு புள்ளியை நோக்கி தான் நகர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அது என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில் ஏற்பட்ட மிகப்பெரிய சீர்கேடு தான் அப்படின்னு. செந்தில் பாலாஜி என்னமோ இப்போ இங்கே வந்துட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாரு, முதல்ல மின்வெட்டை சரி பண்ணுங்கங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மின்துறையில் இருக்க ஊழல், கடந்த இதில் நடந்த ஊழல் பற்றிலாம் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கொண்டல்ராஜ் சொல்கிறது என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியிலேருந்தே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, மின் ஊழியர்கள் இல்லை, சரியான பராமரிப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது போகணும், அதையும் பேசுவோம். அது மாதிரி சார் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெத். அதாவது இங்கே மின் பற்றாக்குறை இல்லை, ஆனால் மின் தடை இருக்கு. ஆமாம், அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது எப்படி நம்ம கரண்ட் இல்லை, அதான் விஷயம் ஒன்று. அடுத்தது, கடந்த ஆட்சியில் அப்படிங்கிறது வந்து அது முழுக்க ஒரு உண்மை. அது இந்த ஊழல்ங்கிறது கடந்த ஆட்சி மட்டுமல்ல, கடந்த ஆட்சிக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடந்த ஆட்சி இது வழியாக தொடருது. கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் இதுதான் நிலைமை. வாலண்டியரா வந்து செய்தியாளர்களை சந்திச்சு லெஃப்ட் கையால ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாரு செந்தில் பாலாஜி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் அதெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு போயிடுறாரு. சிறப்பாக பண்ணாரு, என்ன பண்ணாருங்கிறது தான் விஷயம். ஒன்று, இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இவங்க பொறுப்புக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு தான் கூடுதல் பொறுப்பு. ஒன்று, கடந்த காலத்தில் நடைபெற்ற அந்த ஊழல், அந்த விஷயங்கள், அதை நீங்கள் வந்து அதுக்கான இது பண்ணுங்க, ஆய்வு பண்ணுங்க. காவல்துறையில் வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். யார் வேணான்னு சொன்னால், இப்போ சில இது காமெடியாக இருக்குது. இந்த மது கொள்முதலில் 10 ரூபா கூட வந்துச்சு அப்படின்னா அது அரசுக்கு வருதுங்கிறாங்க. அது ஒன்றும் புரியலை. அப்போ அது எப்படி வந்துச்சு, அதுக்கான ஆய்வும் பண்ணணும்ல. அது பண்ண மாதிரி அதுக்கு என்னமோ தெரியல. அதை செய்யணும். அதுமாரி இதுக்கான ஒரு கடந்த காலத்தில் நடந்துச்சா அப்படின்னா நிச்சயம் நடந்துச்சு. அதனால அறப்போர் கூட அதுக்கான வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அது இப்போ விசாரணையில் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர் ஊழல் உள்ளிட்ட விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் இவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இவங்க மே 4 அதுக்கப்புறமேல முன்ன பின்ன ஆச்சுங்கிறத விடுங்க. இதுக்கும் வந்து இப்போ இவருக்கு சொன்ன மாதிரி 6 மாதம் பொறுத்து இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த கேப்பில் இவங்க செஞ்சுருக்க வேண்டியது என்னன்னா, அதீதமான மின்சாரம் அதில் வர்றதுங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல, அதங்க பொறியாளர் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த அரசுங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது, கோடையில தான் பதவி ஏற்றோம், அப்போ கோடை வரப்போகுது, அப்போ ஏதாவது பண்ணியிருக்கணும்னு செஞ்சிருக்கணும்ல. அது இப்போ அவசரம் இதில். இப்போ அதை தவிர வந்து விஜய் ஒன்று சொன்னார், நாங்களாம் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே கன்னியாகுமரியிலேருந்து, ஆமாம், கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பயணம், மற்ற விஷயங்கள்லாம் அடுத்த நிமிஷம், அடுத்த மணி நேரம் கூட கிடையாது, அடுத்த நிமிஷம் 60 வினாடிகளில் பண்ணிடுவோன்னாரு. அதை செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இப்போ இதில் உள்ள இப்போ வந்து ஒவ்வொருத்தராக வந்து கடந்த ஆட்சியில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இப்போ இருக்க பிரச்சனைன்னு காரணம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஜெனரேஷனாக உட்காந்து இந்த கதையை கேட்டுட்டு இருக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படுது. என்னன்னா, இதில் பேசினார் திருச்சி கிழக்கில் விஜய் வந்து, போதைப் பொருள் காரணம் என்ன அப்படின்னா கடந்த ஆட்சி, சட்டம் ஒழுங்கு காரணம் என்னன்னா கடந்த ஆட்சி. நான் அதுக்கு கூட சொன்னேன், போதைப் பொருள் கடந்த ஆட்சின்னு மட்டும் ஏன் சொல்றாரு? புறநானூறுலேயே மது கல்லு பற்றிலாம் இருக்கு. கடந்த ஆட்சியில் போதைப் பொருள் இருந்தனால தான் புது ஆட்சியை வர வச்சிருக்காங்க மக்கள். இல்லை, இன்னொன்று நான் சொன்னேன் என்னன்னா, புறநானூறுலேயே வந்து மது கல்லாம் இருக்கு. அப்போ சேர சோழ பாண்டியர் வந்து ஆரம்பத்திலேயே கல்லை தடை பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பேசிருக்கலாம்ல. இப்போ இவர் பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்ன மாதிரி அப்படின்னு, இப்போ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். அந்த போன ஆட்சியிலே அவர் சொன்னார், இந்த மாதிரி அடுத்தது வந்து மே மாதம் அதிகமான ஒரு மின்சாரம் தேவைப்படும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். அது எந்த அளவுக்கு திமுக செயற்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதனால் நம்ம திமுக ஆட்சி மேலும் குறை சொல்கிறதா இருக்குது. அடுத்தது இப்போ இன்னொரு குற்றச்சாட்டையும் தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. அவர் செந்தில் பாலாஜி கூட அதை சொல்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு துறை சார்ந்த அறிவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, பிரச்சனை அங்கேருந்து தான் ஆரம்பிக்குதுங்கிறாரு. அது உண்மையா? இல்லை, அது எந்த அளவுக்குங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு நீண்ட கால அனுபவம் உள்ளவர்கள் கூட நம்ம அறிந்த வரையில்
அந்தந்த துறை ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படக்கூடியவங்க தான். இது நமக்கு தெரிந்த ஒரு இதுதான் நம்ம பார்த்த அளவில். அதனால் எதுவுமே தெரியாதவங்களும் சரி, எல்லாம் தெரிஞ்சதாக நம்ம நினைக்கக்கூடியவங்களும் சரி, அந்த அதிகாரிகளுடைய ஒரு பார்வையின்படி தான் இவங்களுடைய ஒரு செயல்பாடு இருக்கும். இப்போ இவங்க சொல்லலாம் வெளியில் வந்துட்டு நாங்கள் வந்து இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படின்னு. ஃபைனல் முடிவு எடுக்கிறது அங்கே அதிகாரி. இதுதான் இங்கே இருக்கிற நடைமுறையாக இருக்குது. அதனால் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரியாமலேயே இருக்கிறது தான் பிரச்சனை. அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணணும். முக்கியமாக இந்த பிரச்சனையில் வந்து மின்வாரிய கள உதவியாளர்கள் வந்து 26,605 பேர் பதவியிடம் காலியாக இருக்குது. வயர்மேன் வந்து 14,358 பணியிடம் காலியாக இருக்குது. இந்த அன்புமணியோடைய அறிக்கையை பார்த்து தான் சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இவங்க செய்யணும், தவிர அதை நிரப்பணும். இது வந்து தனியார்கிட்ட போகிறதுனால ஒரு பிரச்சனை தீர்ந்துடாது. இப்போ அரசுகிட்ட இருக்கிறப்ப லஞ்ச ஊழல் நடக்கும். தனியார் இருக்கிறப்ப அவனே என்ன சொல்லுவான்னா 10 ரூபாய்க்கு வாங்குற பொருள் 20 ரூபாய்க்கு வாங்கி மாட்டிருக்கிறேன், எனக்கு நீ இவ்வளோ குடும்பம். ரெண்டும் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நல்ல உதாரணமாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனத்தை அந்த நாட்டு அரசு தான் நிர்வகிக்குது. அது அரசு நிர்வாகம். ஆனால் உலகத்திலே மிகச்சிறந்த விமான சர்வீஸ்னு வருஷம் அவார்டு வாங்குது, லாபத்தில் இயங்குது. நல்ல ஆட்சியாளர்கள் இருந்தால் அரசு துறை வசமே அதை சிறப்பாக செய்ய முடியும், மக்களுக்கு நல்லது. நிச்சயமாக. திலகரசன், இப்போ நம்ம இங்கே வந்திருந்த அந்த விருந்தினர்கள் அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும். என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை இப்போலேருந்தே தொடங்கலை, கடந்த கால ஆட்சியிலேருந்தே இதுக்கான பிரச்சனையெல்லாம் தொடங்கியிருக்கு, அதை அவங்க பராமரிக்கலை, அது தேவையான இடங்களில் வந்து அந்த ஸ்டாக் இருப்பு வைக்கல, அந்த ஃபியூஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கப்படலை, இந்த பிரச்சனை கடந்த காலங்களிலே தொடங்கியிருக்கு அப்படின்னு. ஆனால் மின்துறை அமைச்சருடைய பேட்டி அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் மக்களுக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துது. அவர் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாரு? யாரோ சதிங்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பாருங்கள், மின்துறையில் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். ஹார்ட் டிஸ்கை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்றாங்க. அந்த திருடிட்டு போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தொடர் மின்வெட்டு, அதில் யாரோ ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்க்லேயும் எதுவும் வந்து ஒரு பெரிய விஷயங்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஆமாம், அது நம்ம இன்னும் எதையுமே முடிவுக்கு வர முடியல. என்னதான் நடக்குது மின்துறையில்? அமைச்சர் சொன்னதா நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி ஃபீஸ் கேரியர்லாம் தெரியுறாங்க. உண்மைதான். ஆவடியில் ஃபிஷ் கேரியரை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படி உண்மைன்றீங்கல்ல? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இல்ல போட்டிருக்காங்கல்ல, சிசிடிவி காட்சி கூட அது அப்படியே ஊடகங்கள்ல. கண்டிப்பா நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பாருங்க. இபியோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எஃப்ஐஆர் இல்ல நீங்க பாருங்க. இல்ல நீங்க கேட்டதுக்கு பதில் இப்படிதான். இல்ல ஒரு ஆவடி காமராஜ் நகர்ல 2 பேர் ஸ்கூட்டில வந்து ஃபீஸ் கேரியரை திருடிட்டு போறாங்க. இருங்க நான் சொல்லி முடிச்சேன். ஃபீஸ் கேரியரை திருடிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபீஸ் கேரியர் வந்து எவிடன்ஸாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இது வந்து உண்மைதான். அமைச்சர் சொன்னதுல மாற்று கருத்துல இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றதுல எதுவுமே இல்லை. இடத்துல சார் ஒரு இடத்துல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு வருது, எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து சாலையில இறங்கி போராடுறாங்க. 3 மணி நேரமா கரண்ட் இல்லைன்றாங்க, 30 தடவை வந்துட்டு போகுதுன்றாங்க. ஆனா ஒரே ஒரு வீடியோவை வெளியிட்டு இங்க பாருங்க, ஒருத்தர் வந்து ஃபியூஸ் கேரியரை புடிங்கிட்டு போறாரு, இதுதான் மின்வெட்டுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா மக்கள் எப்படி சார் நம்புவாங்க? மின்வெட்டு இருக்குன்றத மறுக்கல சார். நான் மின்வெட்டு இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல. சென்னையில கன்சியூம் வந்து லாஸ்ட் இதே மாசம் பார்க்கும்போது 11% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். நான் சொல்லி முடிச்சிடறேன். அது 11% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் காரணம். இபியை பொறுத்த வரைக்கும், மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மற்ற துறையில் இருக்கிற மாதிரி வெளியாட்களை கொண்டு வந்து இதில் வேலை செஞ்சிட முடியாது. எல்லாமே பவர் வந்து ஒரு சின்ன பிரச்சனை தவறாக செஞ்சாலும் பெரிய ஒரு உயிரிழப்பை ஏற்படக்கூடும். இப்போ மற்ற துறையில் வந்து வேறு இது இருக்கு இல்லையா, குடிநீரோ அந்த மாதிரி ஏதாவது பஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை யாரை வச்சு வேணால் சரி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேக்கலை. இபி துறையை வந்து அந்த மாதிரி இல்லை. இபி துறையில் வந்து தேவையான அளவுக்கு நமக்கு வந்து மின் கொள்முதலும் அது எல்லாமே இருந்தால் கூட பராமரிப்பு சீர்கேடால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அது வந்து தவிர்க்க முடியாது. கன்சியூம் அதிகமாக பண்ணுறதுனால வருது. இது வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆகிறது, அதிகமான லோடு வர்றதுனால அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை தான். அதையும் வந்து அப்படி ஒரு சீக்கிரத்தில் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பதில் மின்துறை அமைச்சர்கிட்ட இருந்து இல்லையே, நாங்க அதுக்கான நடவடிக்கை இல்ல இன்னைக்கு இல்ல இத்தனை நாட்கள்ல இதெல்லாம் சரியாயிடும். அவர் வந்து ஒவ்வொரு இடமும் ஐடென்டிஃபை பண்ணி கிளியரா சொல்றாரு. பெரம்பூர் சொல்றாரு, வேசர்பாடி சொல்றாரு, ஆவடி சொல்றாரு, நீலாங்கரை சொல்றாரு. இந்த இடத்தெல்லாம் எவ்வளவு நேரம் மின்வெட்டு ஆயிருக்கு, எவ்வளவு நேரத்தை சரி பண்ணியிருக்கிறோம், எப்போ வந்து நாளைக்கு சண்டே வந்து பிரிகாஷனா முன்னாடியே வந்து இந்த இடத்தெல்லாம் பவர் கட் ஆக போகுது அப்படின்றத தெளிவாக சொல்லி தான் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் தவிர்க்க முடியாமல் திடீர்னு பண்ண வேண்டிய சூழ்நிலை. மாங்காடெல்லாம் திடீர்னு பண்ண வேண்டிய சூழ்நிலை. மற்ற இடத்துல எல்லாமே முன்னெச்சரிக்கையாக
பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 30 நாளில் சரி பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இது ஒரு 50 வருஷமாக ஒரு சீர்கேட்டில் இருக்கிற துறை. மாற்றி மாற்றி திமுக, அதிமுக, மற்ற கட்சிகளை ஆட்சி செஞ்சு ஒரு சீர்கேடான ஒரு இருக்கிற விஷயத்தை ஒரு பெரிய துறை, மின்சாரத்துறைன்றது ஒரு சாதாரண துறை, பெரிய துறை வந்து அதை வந்து ஒரு 30 நாளில் சரி பண்ணிடுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இங்கே வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கூட எதிர்கட்சிகள் இருக்கிற இப்போ தாவேக அரசு வந்து மின் பிரச்சனையை சமாளிக்கிறத காட்டில் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களை சமாளிக்கிறது அதிகமாக இருக்குது. அவங்க தான் வந்து மக்களை கிளர்ச்சியை உண்டு பண்றாங்க. விட்டுருங்க சார். எதிர்கட்சிகள் நாகப்பட்டினத்துல அமைச்சர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில அவர் பேசிட்டு இருக்காரு, மின்வெட்டு இருட்டுல உட்கார்ந்து கூட்டம் நடக்குது. அமைச்சர் வராருன்றதுக்காக மின்வெட்டை தடுக்க முடியாது, மெயின்டெனன்ஸ் தவிர்க்க முடியாது. இல்ல இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் வந்து தவிர்க்க முடியாது சார். இது வந்து நான் திருப்பி அதான் சொல்ல விரும்புறேன். சாதாரணமாக எடுத்தோன்றதை பார்க்க நேரா ஏறி கம்பத்தில் ஏறி சரி பண்ணிடக்கூடிய விஷயங்கள் இல்லை. காலங்காலமா திட்டமிட்டு ஒரு எப்படி சொல்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு துறை அமைச்சர்களாக இருந்தனால அந்த ஊழல்வாதிகள் நிறைந்த கட்சிகள் ஆட்சி செய்தனால இந்த மாதிரி சீர்கேடு இருக்கு. அதை கண்டிப்பா சரி செய்ய வேண்டிய அரசு தாவேக அரசு இதை வந்து சரி செய்யணும். நீங்களாம் சொன்ன மாதிரி ஒரு அமைச்சர் வந்து டேட்டாவோட பேசணும். இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் எதுவுமே சொல்லிடாம இந்த மாதிரி இருக்கு இவ்வளவு பிரச்சனை. நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். சொல்லுங்க தகவல். அதாவது இன்னைக்கு இப்படி நீங்க ஆட்சிக்கு வந்து உங்களால செய்ய முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு, உதாரணத்துக்கு நீங்க பாருங்க பயிர்க்கடன் தள்ளுபடி ஃப்ளாட்டாக 50,000 அப்படின்ட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை குறு சிறு விவசாயிகள் 50,000 ரூபா வாங்கியிருந்தவங்களுக்கு மட்டும்தான் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற மாதிரியானது. அதே போல் வந்து நீங்கள் இதுவார் இலவச மின்சாரமாக இருக்கட்டும் 200 யூனிட் தரோன்றீங்க, ஆனால் செயல்பாட்டில் வேறு மாதிரி இருக்குது. உங்களை நம்பி எப்படி தொழில் நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்? உங்களுடைய தொடக்கமே சரியில்லைன்றார் அவர். பெருநிறுவனங்களுக்கு வந்து எப்படி மின்சாரம் கொடுக்க முடியும்னு சொல்லி சார் கேட்டார். பெருநிறுவனங்களுக்கு வந்து மின்சாரம் கொடுக்கக்கூடிய அளவில் இப்போ மின்சார தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ண அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் எதை தேடி இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க அப்படின்னா கரப்ஷன் இல்லை, அமைச்சர்களுக்கும் கட்சி சொல்லி முடிச்சார் தட்டுப்பாடு இருந்தாலும் அவங்க வந்து சார் ஒரு துறை நீங்க வந்து மின் பற்றாக்குறை குறைகள் அதெல்லாம் இருந்தா கூட நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஊழல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை கடைபிடிக்கிறாங்க. இப்ப பெரிய இன்வெஸ்டர்ஸ், பெரிய கம்பெனி, ஃபாரின் கம்பெனி சார் இருக்கிறாங்க. ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் சொல்றேன் சார் எப்படி நீங்க வந்து இல்லன்னு எப்படி நீங்க சார் நான் சொல்றேன். இப்ப பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 200 குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 25% மினிமம் கொடுத்தே ஆகணும். 20% அந்த துறை அமைச்சருக்கும், 5% லோக்கல்ல இருக்க எம்எல்ஏஸுக்கும், இதர கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தாகணும். இப்போ வந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, கரப்ஷன் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா கண்டிப்பா வருவாங்க. அதை வச்சுக்கிட்டு மின் தேவையை கண்டிப்பா பூர்த்தி பண்ண முடியும். வருவாங்களா வரமாட்டாங்க? கண்டிப்பா வருவாங்க. அடுத்து வந்து இப்ப இன்னைக்கு இல்ல சார் நீங்க ஓபன் இல்ல டிரான்ஸ்பரன்சி ஆக்ட், இன்னைக்கு வந்து டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாருங்க, தமிழகத்துல மணல் அள்ளக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து தாவேக நீங்க கொடுத்துட்டு எவ்வளவு கேக்குறீங்க இல்ல நீங்க கேக்குறீங்க, பதில் சொல்ல விட்டீங்கன்னா தான் கிளியரா இருக்கும். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து நான் சொன்ன பதில் அதுதான். எதுக்குமே பணம் கொடுக்க தேவையில்ல, ஒரு ஒர்க் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்குமே பணமே ஊழலே இல்லை அப்படின்னா தாராளமா எல்லாரும் வர்றதுக்கான விருப்பப்படுவாங்க, அந்த மாதிரி வருவாங்க. இன்னொரு விஷயம் சொன்னேன், அந்த டாஸ்மாக்ல சொன்னாங்க. டாஸ்மாக்ல வந்து கண்டிப்பா ஒரு கேஸுக்கு 90 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கட்சி நிதியா கொடுத்தாங்க. இது வந்து அந்த தாவேக அரசு வந்தாலும் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும். சார் இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் சார் தயவு செய்து கொஞ்சம் சார் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் சார் ஜியோ போட்டுக்கிறாங்க சார், அனௌன்ஸ்மெண்ட் 90 ரூபாய் அரசு காஜானாக்கு போகணும். மறுக்கிறீங்களா? இல்ல ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா ஈடி ரைட்ல பாத்தீங்கன்னா இல்ல 90 ரூபாய் அரசு காஜானாக்கு போகும் வெளிப்படையா அமைச்சர் சொல்லிருக்காரு. நான் என்ன சொல்றேன், அந்த துறை அமைச்சரே சொல்றாருங்க, மது வந்து கட்டுப்படுத்த முடியாது, 4000 ஒயின் ஷாப் மூடல, நீங்க கல்லுக்கு வந்து எடுத்துட்டு வாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் தான் தடை இருக்கு, கல்ல வந்து நீங்க எடுத்துட்டு வாங்க. இருங்க சார் சொல்ல விடுங்க சார், இது மறுக்க முடியுமா யாராலையுமே? 90 ரூபாய் ஒரு கேஸுக்கு, பீருக்கு இவ்வளோ, அந்த சரக்குக்கு இவ்வளோன்னு சொல்லி பிரிச்சு தனியா எந்த அரசாங்கத்தால சொல்ல முடிஞ்சது? திமுக சொல்ல முடிஞ்சதா? ஊழல் பண்ண கரப்ஷன் வாங்கிட்டு இருந்த ஃபுல்லா என்னது கட்சி நிதின்னு வாங்கிட்டு அந்த மாதிரி இல்லாம எந்த அரசாங்கத்தில் சொல்ல முடிஞ்சது? அது உங்களால வர வைக்க முடியுதா? இல்ல குற்றம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து இது பாராட்டக்கூடிய விஷயம் செஞ்சீங்கன்னா சொல்லுங்க. எந்த கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் சொல்லுதுல எந்த பக்கத்துல இருக்குதோ அதை வந்து சரி பண்றது ட்ரை பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எல்லாமே மின்சாரத்துறையில வந்து ஏற்படைய பிரச்சனைங்க வந்து உடனடியா கொள்முதல் செய்ய முடியாது. நம்ம டெண்டர் ஆக்ட் அந்தபடி ஒரு குறைஞ்சபட்ச கால அவகாசம் கொடுத்து தான் டெண்டர் நோட்டீஸ் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய கமிட்டி போட்டு தான் ஒரு பொருட்கள் வாங்க முடியும். அதுதான் இவ்வளவு நாளும் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. அதை தான் இந்த அரசும் கடைபிடிக்க முடியும். ஒன்னே ஒன்று,
இருக்கிற அமைச்சர்கள்லாம் உண்மையாலுமே ஒத்துக்கணும் அப்படின்னா திடீர்னு வந்தவங்க அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒரு எம்எல்ஏவாக திடீர்னு வந்தாங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். அவங்க வந்து இன்னமும் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ மாற்றுறதுல மட்டும்தான் குறியாக இருக்கிறாங்க. அதை தவிர்த்து மக்களுக்கு நல்லது செய்யணும், ஃபோட்டோ முக்கியம் இல்லை, ஆட்சிக்கு நல்ல பேர் கொண்டு வரணும் அப்படின்றத எல்லா எம்எல்ஏஸும் அமைச்சரும் புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா மக்கள் எதிர்பார்ப்பை தீர்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு ஜனத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.